கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு நம்ம எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் மறுபடியும் அதை சொல்ல விரும்பலை. ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பும் சகோதரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு நம்ம இந்த ஒரு தொடர் பாடங்கள் எந்த ஒரு ஆதார வசனத்தை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற ஒரு ஆதார வசனத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரம் கேட்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாமே நம்மளை அநேக விஷயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குதா இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் சத்தியத்தினுடைய ஆழங்களை புரியும் போது அதனுடைய அழகையும் அதனுடைய சத்தியத்தினுடைய ஒரு ஆழத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் நம்மளுடைய குணலட்சணத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம வரணும். ஸோ அப்படின்னா இதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஸோ சகோதரர் கேட்டார் மேரேஜ் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு சூழல் தான். இப்போ நம்மளுடைய கேள்வி, சரிங்க பிரதர், எவ்வளோ மேரேஜ் இருக்கு இல்லையா? நிறைய மேரேஜ் இருக்கு, நிறைய மேரேஜ் பற்றி பைபிள் ரெக்கார்டாக இருக்கு. ஏன் இந்த மேரேஜை பற்றி பார்க்கணும்? எஸ் ஆர் நோ? கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா ஏன் ஈசாக்கின் திருமணம் அப்படின்னா இது யாருடைய மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு நடந்த ஒரு மேரேஜ். அப்படின்னா என்ன ஒரு விசேஷம் இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே பைபிள் இருக்கிற சரித்திரத்தில் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது இந்த மேரேஜ் ரொம்ப பெக்யூலியர், வினோதமான மேரேஜ், விசேஷமான மேரேஜ், ஒரு பியூட்டிஃபுல்லான மேரேஜ். இந்த மாதிரி மேரேஜ் யாருக்கும் நடந்திருக்காது. அப்படி என்ன பிரதர் பியூட்டி அப்படின்னா இப்போ நம்ம போய் உள்ளான பண்ணிக்கலாம், இப்போ பார்க்கலாம். ஸோ இதான் நாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடம். நான் முதல் சப்ஜெக்ட் கேட்டேன் இல்லைங்களா? என்ன சப்ஜெக்ட் கேட்டேன்? முதல் பாடம் பிரதர் கேட்டார், போன வாரம் சப்ஜெக்டே ஞாபகம் இல்லை பிரதர் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, முதல் கிளாஸ், அது ஓப்பனிங் கிளாஸ். முதல் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதில் எத்தனை தலைப்புகள் நம்ம பார்த்தோம்? 7 தலைப்புகள் பார்த்தோம். இந்த 7 தலைப்பில் ஒரு தலைப்பு கீழே வரக்கூடிய ஒரு பாடத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நிழலும் பொருளும், டைப் அண்ட் ஆன்டிடைப் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம். அதாவது ஈசாக்கின் திருமணம் என்கிற பாடம். நிழல் பார்க்கணும், நிழல் பார்த்து முடிச்சுட்டு அதனுடைய பொருள் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஈசாக்கின் திருமணத்தினுடைய நிழலும் பொருளும்ன்ற பாடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம போறோம். அப்படின்னா ஈசாக்கினுடைய மேரேஜ்ல என்ன பெக்யூலர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈசாக்கு யாருடைய பையன்? ஆபிரகாமுடைய மகன். ஸோ ஆபிரகாமுடைய மகன் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தேவன் பிராமிஸ் பண்ணி அந்த வாக்குதத்தத்தின் பிள்ளை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த வாக்குதத்தின் பிள்ளையா இருக்கிற ஈசாக்கு ஆபிரகாம் என்ன வயசா இருக்கும்போது பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வயசா இருக்கும்போது யார் பிறந்தது? ஈசாக்கு பிறந்தார். அப்படின்னா 100 வயசா இருக்கும்போது ஈசாக்கு பிறந்த அவரு ஈசாக்கு வளர யாருக்கு வயசாக ஆரம்பிச்சிச்சு? ஆபிரகாம் வயசாக ஆரம்பிச்சு. அப்படின்னா வீட்டுல பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சட்டன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கும் வயசாயிட்டே இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் வயசாயிட்டே இருக்குது டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? எனக்கும் வயசாகுது, பையன் ஆயிட்டான், வளர்ந்துட்டான், என்ன பண்ணணும்? மேரேஜ் பண்ணணும், ஒரு மைண்ட் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆபிரகாம் வந்துருச்சு. என்ன யோசிச்சார் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வயசு வந்துருச்சு, எங்களுக்கும் வயசாகுது, இப்ப மேரேஜ் பண்ணணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. ஸோ மேரேஜ் பண்ணணும்னா இப்ப ஈசாக்குக்கு யார் வேணும்? பெண் வேணும். கரெக்டுங்களா? பெண் வேணும். அப்படி இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பியூட்டி. அது எப்படி இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் பார்த்தீங்கன்னா இப்ப ஆபிரகாம் இந்த ப்ராசஸ்குள்ள, இந்த மேரேஜ் ப்ராசஸ்குள்ள உள்ள என்டர் ஆகிறார். அவருடைய ஒரே பேரான மகனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்குள்ள என்டர் ஆகிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம்
வசனம் 1 மற்றும் 2. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. ஆபிரகாம் வயசாக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணிருந்தாருங்க, நிறைய பிளஸ் பண்ணியிருந்தார். சோ பிளஸ் பண்ணிருக்க அவரு அந்த வீட்டுல மேரேஜ் நடத்தணும் ஈசாக்கு. அதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய ஊழியக்காரனை கூப்பிடுறாரு. வயசுல மூத்தவரா இருக்கிறாரு, அதுல ஊழியக்காரரை கூப்பிடுறாரு. அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆபிரகாம் கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் 3 மற்றும் 4. வசனங்கள் 3 மற்றும் 4. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். அப்படின்னு இப்ப யார் போறது பெண்ணை பாக்குறதுக்கு? யார் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, எலியேசர், அதாவது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தான் என்ன பண்ண போறாரு, போறாரு. அப்படி போய் பார்க்கக்கூடிய அந்த ஊழியக்காரருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரனை பார்த்து, நான் குடியிருக்கிற கானான் தேசம் பண்ணக்கூடாது. இப்ப ஆபிரகாம் எந்த தேசத்துல இருக்கிறாரு? கானான் தேசத்துல இருக்கிறாரு. ஆனா பெண்ணை எங்க சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? நான் இருக்கிற கானான் தேசத்துல என்னுடைய மகனுக்கு பெண்ணை சூஸ் பண்ணாம எங்க இருந்து சூஸ் பண்ண சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாசிங்க. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். சோ சிம்பிள். என்ன பண்ண சொல்ற? ப்ராமிஸ் பண்ணப்பா, எங்க இருந்து பெண் எடுக்க மாட்டேன், கானான் தேசத்துல எடுக்க மாட்டேன். அவருடைய இனத்தார், யாருடைய இனத்தார்? ஆபிரகாம் சொல்றாரு, என் இனத்தார் என் தேசத்தார் இருக்கக்கூடிய இடத்துல பெண் கொள்வேன்றது என்ன பண்ண, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, இப்படி யார் ப்ராமிஸ் பண்றது பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரன் ப்ராமிஸ் பண்றாரு. அப்படின்னா இப்போ ஆபிரகாம் அவனுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. இந்த ஈசாக்கு திருமணம் பண்றதுக்கு ஆபிரகாம் போல, ஈசாக்கு போல யார் போறது? அவருடைய ஊழியக்காரன். யாருங்க அந்த ஊழியக்காரன்? யாருன்னு பாத்தீங்கன்னா எலியேசர். அப்படின்னா இப்ப ஆக்சுவலா ஈசாக்கு பெண் பார்க்க போறது யாரு? இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் தான் பெண் பார்க்க போறார். இப்ப யோசிச்சு பார்க்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பையனுக்கு பெண்ணை பார்க்கறதுக்கு நம்ம வேலைக்காரர்கிட்ட சொல்லுவோமா? அப்படின்னா இங்க சொல்றாருன்னா அந்த வேலைக்காரன் எப்படி பண்றாரு பாரு. ஏன் தெரியுங்களா? இந்த எலியேசர் சாதாரணமான வரல. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத டைம்ல, ஈசாக்கு பிறக்காத டைம்ல தேவன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பார் ஆபிரகாம். என்ன ரிக்வெஸ்ட் வைப்பார் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். அப்படின்னா இங்க ஆபிரகாம் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. இல்லாம இருக்கும்போது இப்ப ஆபிரகாம் தேவன் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறார் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் என்ன இல்லாம இருக்கிறேன், பிள்ளை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சஜஸ்ட் பண்றார். என் மகன் இல்ல, பையன் இல்ல, அதுக்கு பதிலா என்னோட ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு எலியேசர், அவரை மகனா வச்சுக்கிட்டுமான்றது யாரு கேட்கிறாருங்க? ஆபிரகாம் சஜஸ்ட் பண்றார். ஆனா தேவன் சொல்றார், நோ, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேனா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டுனா அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணும், வரும்ன்றத என்ன பண்ண பாத்தீங்கன்னா செஞ்சு காமிச்சார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு யார் உண்மையா இருந்திருக்கிறாரு? ஆபிரகாம் என் பையனா வச்சுக்கிட்டுமா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கிற அளவுக்கு யாரு உண்மையா இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு எலியாஸ் உண்மையா இருந்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு எலியாசரை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் பையனுக்கு பெண்ணை பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. சோ ஆனா அனுப்பும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்துல எந்த இடத்துல கானான் தேசத்துல பார்க்க கூடாது, என் இனத்தார் என் தேசத்தார் இருக்கிற இடத்துல பார்க்கணும். ஆனா என் பையனை என்ன பண்ணக்கூடாதாங்க, கூட்டிட்டு போக கூடாது. இந்த கண்டிஷன் என்ன பண்ண சொல்லிட்டார். சொல்லி முடிச்சோன்னு இப்ப எலியேசர் டவுட் என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்டோடனே ஆபிரகாம் இருக்கல, ஆபிரகாம் அவர் எதுக்கெல்லாம் தகப்பன், எதுக்கு தகப்பன்? விசுவாஸ் தகப்பன். இப்ப எலியேசர் எப்படி நான் கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டோடனே ஆபிரகாம் எலியேசர் கிட்ட விசுவாசத்தோடு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னை என் தகப்பன் வீட்டுல கூட்டு வந்தார் பாத்தீங்களா, அப்படிப்பட்டவர் உன் சந்ததியை இந்த தேசம் தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்தார் பாத்தீங்களா, அப்பேற்பட்ட தேவன் என்ன பண்றார் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஃபீல் பண்ணாத எலியேசர், நீ போய் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே, நீ போய் ஈசாக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்க முன்னாடியே யார் அமிச்சிட்டு போறாமா, ஒரு தூதன் அமிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பாரு. அந்த தூதன் யார் ரெடி பண்ணி இருக்கிறாரோ அவரை போய் நீ என்ன பண்ண போற, சூஸ் பண்ண போற. நீ என்ன பண்ண, நீ போங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தேவன் சூஸ் பண்ணவர இப்ப யார் போய் சூஸ் பண்ணணும், எலியேஸ் சூஸ் பண்ணணும். ஆனா தேவன் யாரை சூஸ் பண்ணிருக்காரு எலியேசர் தெரியுமா, தெரியாது. ஆனா சொன்ன உடனே இப்ப விசுவாசத்தோட ஆபிரகாம் சொன்ன உடனே யாருக்கு விசுவாசம் அதிகமா இருக்கு, இன்னும் எலியேசர் அதிகமா இருக்கும். இப்ப எலியேசர் கிளம்பி போறார். எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய இனத்தார் இருக்கக்கூடிய இடத்துக்கு. அப்படி போகும்போது வெறுமையா போல என்னென்ன கூட கொண்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் ஆதியாகமம் 24ஆம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு எவ்வளோ போகும்போது எவ்வளவு எத்தனை ஒட்டகம் கூட்டிட்டு போறார், 10 ஒட்டகம் கூட்டிட்டு போறார். அடுத்தது, தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. சோ கூடவே எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 ஒட்டகம். உச்சிதமான பொருள்னா, உச்சிதமான பொருள் ஆக்சுவலி நமக்கெல்லாம் தமிழ் தெரியாது நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை யார் வச்சிருக்கிறது, இப்போ யார் கொடுத்து அனுப்புறது, ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறார். அடுத்தது, அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. அப்படின்னா எங்க கிளம்பிட்டாரு இவரு, கானான் தேசத்துல கிளம்பி எங்க போய் சேர்ந்தாரு, மெசொப்பொத்தாமியா அப்படின்ற ஒரு இடத்துல போய் சேர்ந்தார். ஆக்சுவலா இந்த வசனத்துல இந்த 10 ஒட்டகம் உச்சிதமான பொருளை எடுத்துக்கிட்டு கானான் தேசத்துல எங்க போயிட்டான்னு சொல்லியிருக்கு வசனம், மெசொப்பொத்தாமியா அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தையிலே முடிச்சிட்டார். ஆனா அந்த ஊர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் தெரியுங்களா, கானான் தேசம் இங்க இருக்கு, மெசொப்பொத்தாமியா இங்க இருக்கு. இது கானான் தேசம் இங்கதான் இருக்கிற போது ஆபிரகாம் சொல்றார் என்னுடைய இனத்தார் இடத்துக்கு போ அப்படின்னு. எங்க, மெசொப்பொத்தாமியா. இது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 250 மைல், ஏறக்குறைய 400 கிலோமீட்டர். இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும், 400 கிலோமீட்டர். இங்க இருந்து மதுரை வரைக்கும் இருக்கும். மதுரை தூரம் யார் கிளம்பி போயிட்டு இருக்கிறது, எலியேசர். எத்தனை ஒட்டகம், 10 ஒட்டகம். அப்படின்னா ஒரு நாள் டிராவல் பண்ணி கார்ல போனாவே எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு நாள் ஆயிடுமா, ஒரு 6-7 மணி நேரம் ஆகுமா. ஒட்டகத்து நடந்து போனா 10 ஒட்டகத்தோட. அப்படின்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. போயிட்டார், எந்த ஊருக்கு போயிட்டாரு, மெசொப்பொத்தாமியாவுக்கு போயிட்டார். போன உடனே ஆபிரகாம் தேவனுடைய தூதன் ஏற்படுத்த அந்த பொண்ணு முன்னாடி வந்து ரெடி நின்று இருக்குமா, அது ஊர், அது பெரிய ஊர். மெசொப்பொத்தாமியா ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல. ஆனா அந்த பெண்கள்ல எந்த பெண்ணை தேவன் சூஸ் பண்ணாருன்னு எலியேசர் தெரியுமா, தெரியாது. வந்துட்டாரு, ஊருக்குள்ள வந்துட்டாரு. வந்த அவரை இப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, யார் தேவன் தேர்ந்தெடுத்த பெண்ணுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் எங்க ஒன்னா கூடுவாங்கன்னு பார்த்தார். எங்க கூடுவாங்க, இங்க எங்க கூடுவாங்க, சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல கூடுவாங்க. ஆனா அங்க பெண்கள் எல்லாம் எங்க வருவாங்கன்னு யார் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா, எலியேசர் கண்டுபிடிச்சு நேரா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு துறவு கிட்ட வந்து நின்றார். ஏன் துறவு கிட்ட வந்து நின்னார், ஒரு ஈவினிங் டைம்ல பெண்கள் எல்லாம் என்ன எடுக்க வருவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க. ஆனா இப்போ தண்ணி யார் எடுத்துன்னு போறது வீட்டுக்கு, பெண்கள் இல்ல. யார்தான் எடுத்துன்னு போறது பாத்தீங்கன்னா சகோதரர் இப்ப போடுறது. அப்படின்னா அந்த மாதிரி பெண்கள் எங்க வராங்க பாத்தீங்கன்னா துறவுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்படின்னா தண்ணி எடுக்க ஸ்திரீகள் வராங்கன்னா ஏன் தண்ணி எடுக்கிறதுக்கு வரணும், ஏன் தண்ணி எடுக்கிறதுக்கு வரணும், யாருக்கு தாகமா இருக்குதோ அவங்க எதை எடுக்க வருவாங்க, தண்ணி எடுக்க வரோம். கரெக்டா? அந்த மாதிரி எடுக்க வரக்கூடிய அந்த இடத்துல இப்ப யார் வெயிட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா எலியேசர் வெயிட் பண்ணிருக்காரு. சோ வெயிட் பண்ணிட்டு அந்த துறவு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த துறவுக்கு நிறைய ஸ்திரீகள் வருவாங்க. கரெக்டா?
நிறைய பெண்கள் வருவாங்க. ஆனா எல்லா பெண்கள்கிட்டயும் போயிட்டு நீங்க என்னுடைய மகன் எஜமானுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா சும்மா விட்டுருவாங்களா? சும்மா விட முடியாது, கேட்கவும் முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இப்ப எலியேசருக்கு தேவன் யார் சூஸ் பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். போய் நின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். போயிட்டு கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டார். யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட ஒரே ஒரு பிரேயர், தேவனே என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற பெண் யார் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ எனக்கு என்ன பண்ணுங்க அவங்கள காமிங்க. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு சில அடையாளத்தை சொல்றேன். இந்த அடையாளத்தை எந்த சகோதரி எந்த ஸ்திரீ பண்ணுதோ அந்த ஸ்திரீ தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற பெண் நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை தேவன் முன்னாடி வைக்கிறார். என்ன வைக்கிறார் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள் 13 மற்றும் 14. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும். நல்லா கவனிங்க, ஸ்திரீகள் எல்லாம் வருவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. வரக்கூடிய ஸ்திரீகள்கிட்ட போயிட்டு இவர் என்ன கேட்கணுமாமா, நான் குடிக்கிறதுக்கு உன் குடத்தை என்ன பண்ணுங்க எனக்கு சாயுங்க அப்படின்னு இவர் கேட்கணும். கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லணுமாமா? வாசிங்க. குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். தெளிவா ஒரு சிம்டம்ஸ் சொல்லிட்டார். இப்ப நான் போயிட்டு வரக்கூடிய ஸ்திரீகள் கிட்ட ஒரு ஸ்திரீ கிட்ட போய் கேட்பேன். என்ன கேட்பேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே யார் குடிங்க உங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டகத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு எந்த ஸ்திரீ சொல்லுதோ அந்த ஸ்திரீ தான் நீங்க என்னுடைய எஜமானுக்கு தேர்ந்தெடுத்துட்ட பெண் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிருக்குன்னு பிரேயர் பண்ணிட்டு யார் வெயிட் பண்ணிருக்கிறது? பிரேயர் பண்ணி கண்ணு திறந்து பார்த்தா ஒரு அம்மா வராங்க. யார் அந்த அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தியேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். யார் வர்றது பாத்தீங்கன்னா ரெபேக்காள் வராங்க. அவங்க யாரம்னா ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோரின் மனைவி பில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுடைய பெண்ணு. அந்த மகள் என்ன பண்ற பாத்தீங்கன்னா தண்ணி முள்ள வராங்க. சோ வரும்போது அந்த அம்மா இந்த ரெபேக்காள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அம்மா எப்படி இருக்காங்களாமா? வசனம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். சோ நல்லா கவனிங்க, அந்த அம்மா எப்படி பார்க்கறது எப்படி இருக்குங்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க. அதுல புருஷனை அறியாத கன்னிகையுமா இருக்கிறாங்க. அவள் துறவில இறங்கி என்ன பண்ணிருக்கிறாங்க? துறவுனா எது? கிணறு. இப்ப என்ன பண்ண அந்த அம்மா உள்ள இறங்கி தண்ணியை மொண்டுகிட்டு என்ன பண்ணுது மேல ஏறி வருது. ஏறி வந்து இப்ப யார் வெயிட் பண்ணிருக்கிறது? எலியேசர் வெயிட் பண்ணார். இப்ப என்ன பண்ண எலியேசர் போயிட்டு கேட்கணும். என்ன கேட்கணும் அந்த அம்மா கிட்ட, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறியாமா அப்படின்னு என்ன பண்ணோம் கேட்கணும். கேட்டா என்ன பதில் சொல்லணும்? நீங்க குடிங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல எது கொடுக்குறேன் ஒட்டகத்தை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லணும்ன்றத வெயிட்டிங்கோட யார் எதிர்பார்த்துருக்காரு பாத்தீங்கன்னா இவர் வெயிட் பண்ணிருக்கார். அந்த அம்மா ஏறி வருது. ஏறி வந்த உடனே இதே ஒரு கேள்வியை அந்த அம்மா கிட்ட கேட்கிறார். கேட்டோன்னு அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா உடனே இவர் கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ரெபேக்காள் குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியேசர் கொடுத்துட்டு அடுத்தது ஒட்டகத்துக்கும் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சா? கேட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா கேட்கல. கேட்காம ஒட்டகம் எல்லாத்துக்கும் குடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திடுச்சு. தண்ணியை எடுத்து ஊத்திச்சுங்க. அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, இந்த ரெபேக்காள் எலியேசர் கொடுத்தது மட்டும் இல்லாம 10 ஒட்டகம் குடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா தண்ணி என்ன பண்ணிருக்காங்க மொண்டு ஊத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ அந்த 10 ஒட்டகம் குடிச்சு தீர்ந்துச்சாமா. அதுக்கப்புறம் அது குடிக்க முடியாது விட்டுருச்சாமா. அப்படின்னா ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? அது நிறைய அப்படி காமனா சொல்றோம். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்குமாமா? 90 கேலன் அப்படின்றாங்க. 90 கேலன் அப்படின்னா ஒரு கேலன் அப்படின்னா 4.5 லிட்டர்.
ஒரு கேலன்னா ஏறக்குறைய 4.5 லிட்டர். 90 கேலன்னா 405 லிட்டர் ஒரு ஒட்டகம் குடிக்கும். ஒரு ஒட்டகம் 405 லிட்டர் குடிக்கும். 10 ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? ஏறக்குறைய 4050 லிட்டர். 4050 லிட்டர்னா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் ஒரு டேங்க் இருக்குங்களா, சிந்தட்டிக் டேங்க், எத்தனை லிட்டருங்க அது? 1000 வச்சுக்கங்க. 1000 லிட்டர் டேங்க் பார்த்துருக்குறோமா? மோட்டார் போட்டா ரொம்பதுங்களே, அது 1000 லிட்டர் இல்லைங்களா? அந்த 1000 லிட்டர் டேங்க்ல எத்தனை டேங்க் ரொப்பி இருக்கிறாங்க? 4 டேங்க் ரொப்பி இருக்கிறாங்க. மோட்டார் போட்டு இல்ல, மோட்டார் ஆன் பண்ணில பிரதர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, துறவுக்குள்ள இறங்கி ஏறி ஊத்தி இருக்கணும். அப்படின்னா ஏறக்குறைய 450 லிட்டர் இல்லைங்களா? எவ்வளவு குடம்? நம்ம இதில் சொல்லணும், எவ்வளவு குடம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 குடம் பிடிக்கும். 200 குடம் அப்படின்னா எத்தனை முறை இறங்கி ஏறி இருக்கணும்? துறவுக்குள்ள இறங்கி ஏறினாங்க பாத்தீங்களா, 200 டைம்ஸ் இறங்கி ஏறி இருக்கணும். கரெக்டா? அப்படின்னா 200 முறை 200 குடம் இறங்கி ஏறி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்கும். அந்த ஆக்சுவலா எலியேசர் எதிர்பார்த்தது என்ன? அவர் கொடுத்தா போதும். என்ன எதிர்பார்த்தாரு? சொல்லணும்னு எதிர்பார்த்தார், சொன்னா போதும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த அம்மா செஞ்சது 200 கூட ஊத்துச்சு. ஆனா ஆக்சுவலா அந்த ஒட்டகம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு? ஏறக்குறைய அந்த ஒட்டகம் எங்க இருந்து டிராவல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, கானான் தேசத்துல மெசபொட்டோமியா ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்குது. அப்படின்னா சாதாரண ஒட்டகமே இவ்வளவு குடிக்கும் தண்ணி. ஆனா 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ண ஒட்டகம், ஆக்சுவலா ஒட்டகம் ஹேபிட் தெரியுங்களா? தண்ணியை குடிச்சிட்டு மட்டும் விடாது, தண்ணி குடிச்சு தீர்ந்துட்டு என்ன பண்ணிக்கும் தெரியுங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அடுத்து டிராவல் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா, யூஸ் பண்றதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இந்த அளவுக்கு எது குடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 ஒட்டகம் குடிச்சு அதுக்கு தேவையான ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு யார் எடுத்து ஊத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெபேக்கால் ஊத்தி இருக்கிறாங்க. இப்படி எடுத்து ஊத்திருப்பாங்கல்ல, எடுத்து ஊத்தி ஊத்தி இந்த 200 முறை இறங்கி இறங்கி போயிட்டு கடைசியா ஊத்திட்டு அந்த ஒட்டங்கெல்லாம் குடிச்சிட்டு அப்படி போய் நின்று இருக்கும் இல்லையா? இதை யார் பார்த்து இருந்திருப்பாரு? எப்படி இருந்திருக்கும் எலியேசருக்கு? இல்ல எப்படி பார்த்திருப்பார்? ஆக்சுவலா எதிர்பார்த்தது சொன்னா போதுன்னு எதிர்பார்த்தார். சொன்னா போதுன்னு எதிர்பார்த்தவர் இந்த அம்மா செஞ்சே காமிச்சிச்சு. ஆனா அது எவ்வளவு டஃப். ஆனா அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம அந்த அம்மா இவ்வளவு செஞ்சிச்சு இல்லையா? ஒரு மாதிரி சோகமா சொல்லிட்டு செஞ்சிருக்குமா? ரொம்ப உற்சாகமா செஞ்சிருக்கோம். இதை செஞ்சு முடிச்ச உடனே இது யாருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எலியேசருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு உடனே முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த அம்மாவை பார்த்தோன்னே எலியேசர்னால தாங்க முடியல சந்தோஷம். உடனே என்ன பண்றாரு தெரியுங்களா? டக்குன்னு பேக்குள்ள கையை விடுறார். கையை விட்டு பேக்குள்ள என்ன இருக்கு? உச்சிதமான பொருள் இல்லையா? உள்ள கையை விட்டு எடுக்கிறார். எடுத்து அந்த அம்மாட்டு கொடுக்குறார். என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா அவர் என்ன பண்றன்னு தெரியல. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுதான் சைன். இது ஆக்சுவல் தேவன் எதிர்பார்த்ததை பிரம்மாண்டமா செஞ்சிச்சு அம்மா. அந்த அளவுக்கு செஞ்ச உடனே இவர் சந்தோஷத்தில் எடுத்து கொடுக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 22 வசனம். 22 வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காருங்க? கம்மல் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காருங்க? வளையல். எவ்வளோ? கம்மல் 1/2 சேக்கல், இது 10 சேக்கல். அப்படின்னா ஒரு சேக்கல் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு சேக்கல்னா கோல்டில் எவ்வளவு கிராம் சொன்னா நமக்கு புரியும். ஒரு சேக்கல் அப்படின்னா 11 கிராம் ஒரு சேக்கல். அப்படின்னா 1/2 சேக்கல்னா 5.5 கிராம். 5.5 கிராம்ல கம்மல் போட்டிருக்கிறார். அடுத்தது வளையல் 10 சேக்கல். 10 சேக்கல்னா எத்தனை கிராம்? ஒரு சேக்கல்னா 11 கிராம். 10 சேக்கல்னா 110 கிராம். 110 கிராம்னா ஒரு கிராம் எவ்வளோங்க இன்னைக்கு ரேட்டு? 11,000 ரூபாய். 110 கிராம்னா
எவ்வளோ அமௌண்ட்டுங்க? ஏறக்குறைய லட்சக்கணக்கில் போகுது. அப்படின்னா இந்த வேலையை செஞ்ச உடனே அந்த அம்மா கையில் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கம்மல், வளையல். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தெரியுங்களா? இவ்வளோ நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துக்கிறது டைப். இன்னும் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? ஆன்டி டைப் பார்க்க வேண்டியது. இதை கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? சந்தோஷமா வாங்கிக்கின்னு போட்டுக்குச்சு. போட்டுருந்தோட இல்லை, உடனே அந்த அவருக்கு சொல்லுது, என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, வாங்க எங்கள் வீட்டுக்கு நிறைய தீவனங்கள் இருக்கு வாங்கன்னு சொன்ன உடனே இப்போ யார் வீட்டுக்கு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, எலியேசர் வீட்டுக்கு போறாரு. இப்போ யாரை மீட் பண்ணோம்? அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணோம். பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணதுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ், அவங்க பிரதர் எல்லாம் யாரை பார்க்குற, ரெபேக்கல் பார்க்குறாங்க. போகும்போது வெறுமையா போன அந்த அம்மா வரும்போது கையில கோல்டு, காதுல கோல்டு கம்மல். பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். கேட்டிருப்பாங்க, யாருமா இவ்வளோ கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, யார் வந்திருக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறான்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்த உடனே அந்த ஃபேமிலி மத்தியில் உக்காராரு எலியேசர். உக்காந்து நான் யாரு, எங்கேருந்து வந்தேன், எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணுறார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பா எலியேசர் யாரை பற்றி சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்கணும். அடுத்து யாரை பற்றி சொல்லியிருக்கணும்? ஈசாக்கை பற்றி சொல்லணும். அடுத்து யாரை பற்றி சொல்லியிருக்கணும்? தேவன் ஆபிரகாம் ஈசாக் எப்படி ஆசீர்வதிச்சுக்காரன்னு பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். அப்படின்னா திங்க் பண்ணி பார்க்கலாம், ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஹைலைட்டா சொல்லியிருப்பார் எலியேசர்? ஆபிரகாம் பத்தி எலியேசர் அங்க சொல்லியிருக்கணும், என்ன ஹைலைட்டா சொல்லியிருப்பார் ஆபிரகாம் பத்தி? விசுவாசத்துல, தேவன் மேல வைக்கிற விசுவாசத்துல எங்களுடைய எஜமான் மாதிரி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் அவருடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்ல, அப்பேற்பட்ட விசுவாசம். எப்படி தெரியுங்க உங்களுடைய எஜமான் இவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரே பேரான குமாரனை கூட வெட்டத்துக்கு துணிஞ்சவர். அப்படி வெட்ட துணிஞ்சாரு. ஈசாக்கு என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேட்ட உடனே சொல்லியிருப்பாரு எலியேசர், இவர் சாதாரணமானவர் இல்லைங்க, அவங்க அப்பா சொல்லிட்டாருன்னா இம்மீடியட்டா அப்படியே கீழ்ப்படியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. இதெல்லாம் சொல்ல சொல்ல இப்பேற்பட்ட விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படி பலி கொடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா அவங்க அப்பாக்காக. அப்பேற்பட்ட ஒரு மகனுக்கு மேரேஜ் பண்றதுக்காக தான் பெண்ணை பார்க்க தேடி வந்திருக்கிறேன். ஆனா ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சாரு, நான் போறதுக்கு முன்னாடியே தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு பாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்த துறவுல ஒரு ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனா உங்களுடைய மகள் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லல, செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி தோணுச்சு உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல வந்தோடனே. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், கேட்டோடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்தியேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இது நடந்த சம்பவம் எல்லாமே யாரால் நடந்த சம்பவம்? இது முழுக்க முழுக்க தேவனால் நடந்த சம்பவம். இது நாங்க என்ன பண்றதுக்கு இல்ல, நல்லது கெட்டது சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப எலியேசனுடைய அந்த ஒரு தேவன்கிட்ட வச்ச விண்ணப்பம் என்ன ஆகுது, அப்படியே அடுத்து நிறைவேறிட்டே வருது. நிறைவேறி முடிச்ச உடனே அடுத்து பேக்குள்ள கை விடுறாரு. கையை விட்டு எடுக்கிறாரு. எடுத்து என்னென்ன கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 53ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து என்னென்ன எடுக்கிறாருங்க? ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்தாருங்க? காதணி, பொற்காதணி, கோல்டுனால் செய்யப்பட்ட காதணி. அடுத்தது கோல்டுனால் செய்யப்பட்ட வளையல் எடுத்து கொடுத்தாரு. ரெண்டாவது எது கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, வஸ்திரத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்கிறாருங்க? ரெபேக்கால் கொடுத்தது மன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். சோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சில காஸ்ட்லியான திங்ஸ் கொடுக்கிறார். சோ முடிச்சோடனே இப்ப யார் கிளம்பி போனோம்? யார் கிளம்பி போனோம்? இப்ப திரும்பி இந்த நியூஸ் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆபிரகாம் மட்டும் போய் சொல்லணும் இல்லையா? இப்ப யார் கிளம்பணும் பாத்தீங்கன்னா, எலியேசர் கிளம்பணும். கிளம்பும்போது இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த அம்மா இப்ப எலியேசர் கிளம்பும்போது யார் கூட போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெபேக்கால் கூட போலாம் அப்படின்னு பேசி நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அப்படின்னா இப்ப இது வரைக்கும் சொல்றாங்க 10 நாள் என்ன பண்ணிட்டோம், பெண் என் கூட இருக்கட்டும், நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் போது இது வரைக்கும் எல்லாம் பேசினது யார் மட்டும்தான்? எலியாசும் அவங்க ஃபேமிலி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யாருடைய கன்ஃபர்மேஷன் வாங்கல.
ரெபேக்காளுடைய கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணல, வாங்கல இப்படி போயிட்டே இருக்குது. உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம இப்போ கேட்போம் பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்கு போனா பெண் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போனாங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டுப்பாங்க. பேசி முடிச்சு அடுத்து என்ன கேட்பாங்க, சரிங்க நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சு, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு யார் சொல்லணும்? பொண்ணு வாயில சொல்லிட்டுங்களே, அந்த பெண்ணை சொல்லிட்டுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆக்சுவலி இது இப்போ வந்து பாரம்பரியம் இல்ல, இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கேட்டிருக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24 57 வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அப்படின்னா அங்க அந்த விஷயம் நடந்தனால இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது சும்மாலாம் வரல. ஆக்சுவலா அங்க என்ன சொல்ல போற, சரி ஓகே எல்லாம் தேவன் பண்ணிட்டார், சோ எல்லாருக்கும் பிடிச்சிச்சு, இப்ப யாரு ஓகே சொல்லணும்? அப்படின்னா யாரு இப்போ வாயில ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? சரி ரெபேக்காள் கூப்பிடுங்க, யாருடைய வாய்ப்பிறப்ப கேட்டலாம், அந்த ரெபேக்காளுடைய வாய்ப்பிறப்ப கேட்டலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த அம்மாவை கேட்கிறாங்க. கேட்டோடனே ரெபேக்காள் என்ன சொன்னாங்க? ரெபேக்காள் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24 58 வசனம். ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஒரே ஸ்டேட்மெண்ட். இந்த மனுஷனோட போறியா அப்படின்னு கேட்டோடனே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் என்ன பண்றேன், போறேன். என்னுடைய கேள்வி, இந்த அம்மா எதுக்கு ரெடி ஆயிடுச்சு? யாரை மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆயிடுச்சு? ஈசாக்கு மேரேஜ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய கேள்வி, ஈசாக்க பார்த்தாங்களா இந்த அம்மா? ஈசா கருப்பா இருப்பாரா கலரா இருப்பாரான்னு தெரியுமா? இல்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறாரா, இல்ல வந்து நல்ல பிசினஸ் மேனா லட்சங்கள் சம்பாதிப்பாருன்னு தெரியுமா அந்த அம்மாக்கு? இல்ல அவர் ஹைட்டா இருக்கிறாரா குட்டியா இருக்கிறாரா எதனா தெரியுமா அவங்களுக்கு? எதுவுமே தெரியாது. ஆனா என்ன பண்ணிச்சு இந்த அம்மா? ஓகே சொல்லிச்சு. பார்க்கவே இல்லை, எப்படி இருப்பாரு தெரியாது. ஆனா எப்படி நம்ம ஓகே சொல்லியிருக்கோம்? ஈசாக்குக்கு எப்படி நம்ம ஓகே சொல்லியிருக்கோம்? வெரி குட். வேற எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. உடனே இந்த அம்மா வந்து போன் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அவர்கிட்ட அப்படின்னு எதாவது கேட்டிருக்குமா? இன்னும் எலியேசர் சொல்ல 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 யாரை பத்தின ஒரு ஆழமான லவ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு மேல லவ் வந்திருக்கு. ஏன்னா எலியேசர் ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை பத்தி பேசியிருக்கிறாரு. ஆபிரகாம் தேவன் சொன்ன அந்த பலி செலுத்தும் மகனை சொல்லும் போது ஈசாக்கு அப்படியே போய் அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படியே சாகர் துணிஞ்சார். பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்க கேட்க அவருடைய கீழ்ப்படிதல், அவர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு இம்மிடியேட் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சது, ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு இம்மிடியேட் ஈசா கீழ்ப்படிது. இதெல்லாம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக் யார் லவ் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கு லவ் வந்துச்சு. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, இப்பேற்பட்ட ஒரு ஹஸ்பண்ட, இப்பேற்பட்ட ஈசாக்க நான் என்ன பண்ணிக்கிறேன், மேரேஜ் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா ஓகே சொல்லிச்சு. எங்க போறதுக்கு? கிளம்புறதுக்கு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ண, இந்த ஒட்டகத்தில் ஏறி கிளம்பணும். கிளம்பும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம், எத்தனை வருஷமா இருந்திருப்பாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸ் நம்மளா தான் நான் கேட்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏமா யாருன்னே தெரியல, இன்னும் பார்க்கவே இல்லை, அவரை என்ன பண்றேன்ட்ட போறேன்னு வேற சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் அவங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குற எங்க நாங்க 10 நாள் இருக்கு நாங்க கேட்டோம், நீ என்ன பண்ண மாட்டேன்ற, இருக்க மாட்டேன் சொல்றியம்மா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டிருப்பாங்களா? சொல்லிடுச்சா? இமீடியட் பண்றாங்க, கிளம்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அவனோட பேரண்ட்ஸ் என்ன வாழ்த்துதல் சொல்லி அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 60 வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்க? என் சகோதரியே, நீ கோடா கோடியை என்ன பண்ணுவார், பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞனுடைய வாசல்கள் என்ன படிப்பாங்க, சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த அம்மா இப்போ ஒட்டகத்தில் ஏறி கிளம்புது. எவ்வளவு தூரம்? 400 கிலோமீட்டர் கிளம்பி போனோம். 400 கிலோமீட்டர், அதுவும் 10 ஒட்டகத்தோட. யாருன்னா தெரியுமா அந்த எலியேசர் யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனோட இப்பதான் அறிமுகமானாரு. அவர் கூட என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம். ஸோ டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், டிராவலிங்கில் எவ்வளோ புயல் வந்திருக்கும், எவ்வளோ பாடுகள் இருந்திருக்கும். அதன் மத்தியில் அந்த அம்மா டிராவல் பண்ணி போயிடுச்சு. ஆனால் அந்த 400 கிலோமீட்டர் அந்த அம்மாவுக்கு டிராவல் மாதிரி தெரியல. ஏன்? அந்த அம்மா யாரே நினைச்சிச்சு தெரியுங்களா? அவர் கட்டிக்க போற அந்த ஈசாக்கே நினைச்சுன்னு போச்சு. ஆனா போயிட்டு இருக்கும்போது, இந்த அம்மா போயிட்டு இருக்கும்போது ஆன் தி வேல
அந்த வேலை யார் வராருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ. அவர் தான் இந்த இது சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான ஹீரோ. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். 62ஆம் வசனம். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஈசாக்கு தென் தேசத்துல குடியிருக்கிறாரு. லகாய்ரோய் என்னப்பட்ட ஒரு துறவு கிட்ட என்ன பண்ண பாத்தீங்கன்னா அவரு புறப்பட்டு என்ன பண்ணணும் வராரு. இவர் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிங்க. 63ஆம் வசனம். 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆக்சுவலா பெண் பார்க்கறதுக்கு போயிருக்கிறார் எலியேசர். ஆனா இவர் எப்படி இருக்கிறாருங்க? ஈசாக்கு சாயங்கால வேலை எங்க வந்திருக்கிறாராமா? தியானம் பண்ணனா உட்காந்து யோகா பண்றதுக்குங்களா? இல்ல தேவன்கிட்ட பிரேயர் பண்றதுக்கு. அப்படின்னா எனக்கு நல்ல பண்ணு வேணும்னு கேட்டிருப்பாரா? ஆக்சுவலா தேவனுக்காக எப்படி வாழ்க்கை வாழ்ற விஷயத்துல அவர் மைண்ட் இருந்திருப்பாரு. அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. இப்பேற்பட்ட ஈசாக்கு அப்படியே பிரேயர் பண்றதுக்காக வெளியில வரும்போது எதை பாக்குறாருங்க? ஒட்டகத்தை பாக்குறாரு. ஒட்டகம் வரதை பார்த்த உடனே இப்போ இவரு ஈசாக்கு எது கொண்டு வந்து ஒட்டகத்தை பாக்குறாரு. அங்கிருந்து யார் பாக்குறது? ரெபேக்கல் பாக்குறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். 65ஆம் வசனம். ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். யாரை பார்த்து கேட்கிறார்? நல்லா வசனம், இந்த வசனம் கவனிங்க. ஊழியக்காரர் நோக்கி. இப்ப யாரை பார்த்து கேட்கிறாரு? ரெபேக்கால் ஊழியக்காரரை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க பாத்தீங்கன்னா அங்கே வெளியே நமக்கு எதிரே நடந்து வருகிற அந்த மனுஷன் யாரு? யாரை பார்த்து கேட்கிறாங்க? இதை வேற மாதிரி சொல்ல. யாரை பார்த்து கேட்கிறாங்க? தான் கட்டிக்க போற புருஷன் முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் யாருன்னு யாருக்கு தெரியல. புரியுதுங்களா? அந்த அம்மா கேக்குது அந்த மனுஷன் யார் நமக்கு எதிர்கொண்டு வர்றது அப்படின்னு சொன்ன உடனே எலியேசர் சொல்றாரு அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். என்ன பண்ணிருக்காங்க? இம்மீடியட்டா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் தான் ஈசாக்குன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியல, யாருன்னே தெரியாம உழுது வந்துருச்சு. நேர்ல வந்து பார்க்குது அவர் தான் கட்டிக்கு போறவங்க கூட தெரியல. ஆனா எலியேசர் சொன்ன உடனே இம்மீடியட்டா இறங்கி முக்காடிடுச்சு. ஏன் முக்காடு போட்டுக்கணும்? ஏன் முக்காடு போடணும்? ஏன் சகோதரிகள் முக்காடு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது வரைக்கும் அந்த அம்மா வந்துட்டுங்க ஈசாக்க பார்த்தோன்னு என் முக்காடு இருக்கும். இதுக்கப்புறம் என்னுடைய தலை நான் இல்ல, இது இல்ல, இதுக்கப்புறம் என்னுடைய தலை யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. ஈசாக் என்ன சொல்றாரோ அவர் சொல்றதுதான் நான் என்ன பண்ணுவேன் செய்வேன்றதுக்கு ஒரு அடையாளமா தான் என்ன பண்ணுது பார்த்தா அம்மா முக்காடு போட்டுச்சு. முக்காடு போட்ட உடனே இவர் யார் வராருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு வராரு. ஸோ எலியேசர் சொல்லியிருப்பார்ல யாருக்கிட்ட? ஈசாக்கு கிட்ட என்ன சொல்லியிருப்பார் பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, போய் பார்த்தேன், யாருன்னே தெரியல, ப்ரேயர் பண்ணேன், துறவுல இந்த அம்மா வந்தாங்க, நான் சொன்னேன் இப்படி சொன்னா போதுன்னு எதிர்பார்த்தேன், ஆனா என்ன பண்ணிச்சு இந்த அம்மா செஞ்சே காமிச்சிட்டாங்க. இதை சொல்ல சொல்ல யாருக்கு லவ் வந்திருக்கும்? ஈசாக்கு லவ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருடைய மேரேஜ் பார்க்காமே என்ன வந்திருக்கு? மேரேஜ் விஷயத்துக்குள்ள நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல முடிஞ்ச உடனே அடுத்து எங்க உள்ள பிரவேசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ப்ராசஸ் போனது இப்ப அது அடுத்து எதுக்குள்ள போயிடுச்சு? மேரேஜ் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஈசாக்கின் கூடாரத்துக்குள்ள பிரவேசிட்டாங்க. இதுதான் ஈசாக்கின் திருமணம். இப்ப சொல்லுங்க, இது பெக்யூலரா இல்லையா? இந்த மாதிரி எங்கேயாச்சும் நடந்திருக்கா அந்த மேரேஜ்? இந்த மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது நடந்திருக்கா? இதுதான் ஈசாக்கினுடைய திருமணத்தில் இருக்கிற பியூட்டி. ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது என்ன? டைப் நிழல் தான் பார்த்திருக்கிறோம். மேரேஜ் முடிஞ்சு இதெல்லாம் நிழல். ஆனா இப்ப எதை பார்க்கணும்? நம்ம இந்த நிழலுக்கான ஒரு நிஜத்தை பண்ணோம் பார்க்கணும். வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி அப்படின்னா முன்னாடி எழுதி இருக்கிறதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குதாமா? போதனையா இருக்குதாமா? அப்படின்னா டீச்சிங்கா இருக்குதாமா? ஏதோ ஒரு லெசன் கொடுக்க போது. அது மட்டும் இல்லாம வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவளுக்கு நடந்துச்சு. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணலாம். யாருங்க நம்ம அதான் சொல்றார். உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குன்னா இந்த ஈசாக்கின் திருமணம் அப்படின்ற சம்பவத்துக்குள்ளார, அது பெக்யூலியர் மேரேஜுக்குள்ளார நமக்கு என்ன லெசன், நமக்கு என்ன எச்சரிப்பான பாடம், அதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பொருளுக்குள்ள பார்க்க போறோம். அப்படின்னா பொருளை பார்க்கும்போது அந்த நிஜத்துல நிழல்ல என்னென்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஞாபகம் வச்சணும். அப்படி இந்த நிஜத்துல அப்பா யாருங்க? அப்பா நிழல் அப்பா யாரு? ஆபிரகாம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஆபிரகாம் நிஜத்துல யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட். யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தும். கரெக்டா இல்லைங்களா? ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1:18 யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை. அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான் யாரை அடையாளப்படுத்தணும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அடையாளப்படுத்துறார். அப்படின்னா ஆபிரகாம் பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துறாருன்னா ஆபிரகாம் ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணிட்டாரு? அவரு ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன் யாரு? ஈசாக்கு. ஆபிரகாமுடைய ஒரே பேரான ஈசாக்க யார் பலியை கொடுத்தது? ஆபிரகாம் பலியை கொடுத்தார். அப்படின்னா ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தினா ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அப்படிதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே, நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா அங்க ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துறாரு, ஈசாக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறாரு. அங்க ஆபிரகாம் எப்படி ஒரே பேரான குமாரனை பலியா கொடுத்து துணிஞ்சாரோ அதே மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்கிறாரு? பலியா கொடுத்துட்டார். ஆக்சுவலா அங்க ஆபிரகாம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பலியா கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா கை என்ன பண்ணிட்டாரு? வெட்டுறதுக்கு துணிஞ்சிட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தடுத்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி எதை வெட்ட சொல்லிட்டாரு? ஒரு ஆட்டுக்குட்டி வெட்ட சொல்லிட்டாரு. சோ அதே மாதிரி இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானாரு. சோ அப்படி பலியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்படின்னா இந்த ஒரே பேரான குமாரன் அங்க ஈசாக்கு, கரெக்டா? ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனுக்கு யார் மேரேஜ் பண்ண முடிவு பண்ணிருக்கிறது? பிதாவாகிய தேவன் அங்க ஆபிரகாம் முடிவு பண்ணிருக்கிறாரா? யாருக்கு மேரேஜ் பண்ணணும்? ஈசாக்கு மேரேஜ் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகன். இப்ப இவருக்கு என்ன பண்ணோம்? மேரேஜ் பண்ணோம். கரெக்டா இல்லைங்களா? மேரேஜ் நடக்குமா நடக்காதா? கிரைஸ்டுக்கு எப்ப நடக்கும்போது மேரேஜ்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல 19:7 வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரேஜ் நடக்க போகுது. எங்க? பூமியிலையா? எங்க? பரலோகத்தில் மேரேஜ் நடக்க போது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு மேரேஜ் நடக்கும்னா யார் வரணும்? மணவாட்டி வேணும். அடுத்து சொல்றாரு பாருங்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். அந்த மணவாளனுக்கு மணவாட்டி வரப்போறாங்க. அவங்க மணவாட்டி அவங்களோட சேரும் போது என்ன நடக்கும் போது? பின்னாடி ஃபியூச்சர்ல மேரேஜ் நடக்கும் போது. கரெக்டா இல்லைங்களா? மேரேஜ் நடக்கும் போது அப்படின்னா மணவாளன் ரெடி. இன்னும் யார் ரெடி ஆகல? மணவாட்டி ரெடி ஆகல. ரெடி ஆயிடுச்சுன்னா எது நடந்துரும்? மேரேஜ் நடந்துரும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் வெயிட் பண்ணிருக்காரு. யாருக்காக?
மணவாட்டிக்காக. அப்படின்னா அங்க அங்க ஈசாக்கு ரெடி, இன்னும் எது ரெடி ஆகல? ரெபேக்கால் ரெடி ஆகல. அப்படின்னா அங்க ரெபேக்கால் இங்க ஆவிக்குரிய விஷயத்துல யாரை அடையாளப்படுத்தும்? யாருங்க கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மணவாட்டி? யாருன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். அவங்க தான் கிறிஸ்துனுடைய மணவாட்டி. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா தெளிவா சொல்லிட்டார் அப்போஸ்தலன் பவுல். நான் உங்களை, யாருங்க அந்த உங்களை? நம்மளை அண்டர்லைன் பண்ணுங்க. நம்மளை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கணுமாமா? ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கோம். மேரேஜ் ஆகல, இன்னும் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? நம்ம நிச்சயம் பண்ணிருக்கோம். அப்படின்னா இப்போ மேரேஜ் எங்க நடக்க போகுது? நம்ம இங்க அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சதானே ஆக போகுது மேரேஜ் நடக்குது. அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்க யாரை அடையாளப்படுத்துறோம்? இங்க யாரை அடையாளப்படுத்துறோம்? ரெபேக்கால் அடையாளப்படுத்துறோம். அப்படின்னா இப்ப அடுத்து யார் பெண்டிங்? இப்ப யார் பெண்டிங்? இந்த மேரேஜ நடத்துறதுக்கு, அரேஞ்ச் பண்றதுக்கு, எல்லாம் ப்ராசஸ் பண்றதே யாருதான்? எலியேசர் தான். பெண்ணை பார்க்கிற ப்ராசஸ்ல இருந்து எல்லாம் ப்ராசஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா எலியேசர் தான். இந்த எலியேசர் யாரை அடையாளப்படுத்தும்? எதை அடையாளப்படுத்தும்? வெரி குட் பிரதர், ஹோலி ஸ்பிரிட். வசனம் வாசிக்கலாம் பாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் தம் சுயமா பண்ண மாட்டாரு, பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு திங்க் பண்ணி பாரு. இதே வேலையை தான் யார் செஞ்சது? எலியேசர். என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். எலியேசர் சுயமா போய் பேசினாரா? இல்ல. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை என்ன பண்ணாருங்க? பேசினாரு. தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணுவாரு? அறிவு. இதே வேலைதான் எலியேசர் என்ன பண்ணாருங்க? ரெபேக்கால் விஷயத்துல செஞ்சாரு. அப்படின்னா மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டி சேருவதற்கு இடைப்பட்ட விஷயத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது? பரிசுத்த ஆவி. அப்படின்னா இப்ப நமக்கு தெளிவா நமக்கு இந்த சார்ட்ல புரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் யாரை அடையாளப்படுத்துறாரு? தேவனை அடையாளப்படுத்துறாரு. ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாரு. ரெபேக்கால் யாரை அடையாளப்படுத்துறாங்க? சபை 1,44,000 சபையை அடையாளப்படுத்துறாங்க. எலியேசர் யாரை அடையாளப்படுத்துறாங்க? பரிசுத்த ஆவி அடையாளப்படுத்துறோம். அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே யாரை அடையாளப்படுத்துறோம்? நம்ம எல்லாருமே யாரை அடையாளப்படுத்துறோம்? ரெபேக்கால் அடையாளப்படுத்துறோம். அப்படின்னா நம்ம தான் சபை. கரெக்டுங்களா? சபை. நம்ம என்ன ஆக போறோம்? கிறிஸ்துவோட கூட மணவாட்டி ஆக போறோம். மேரேஜ் எங்க நடக்க போகுது? பரலோகத்துல நடக்க போகுது. அப்படின்னா பரலோகத்துல கிறிஸ்துவோட நடக்கிற அந்த மேரேஜ்ல இப்ப யார் வேணும்? மணவாட்டி வேணும். அந்த மணவாட்டி ரெடியா இருக்கா? மணவாட்டி ரெடியா இல்ல. கரெக்டா இல்லைங்களா? ஆனா கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மணவாட்டி எப்பவே தேவன் சூஸ் பண்ணி இருக்கிறாராமா? எலியேசர் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட. என்ன சொல்லிட்டாருங்க ஆபிரகாம்? நீ போறதுக்கு முன்னாடியே யார் என் மகனுக்கு மணவாட்டிய வர போறாங்கன்றத என்ன பண்றார்? தேவன் சூஸ் பண்ணி இருக்கிறார்ப்பா, நீ போ, அவன் யாருன்னு பண்ணுவாரு, காமிப்பார்னு சொன்னாரா? அதே மாதிரி கிறிஸ்தியன்கிற மணவாளனுக்கு மணவாட்டியா மாறப்போற விஷயத்துல எப்பவே தேவன் நம்ம முன்குறிச்சிருக்கிறாராமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுடைய மணவாட்டியா மாறுவதற்கு மணவாட்டி வகுப்பார எப்பே சூஸ் பண்ணிட்டாராமா? உலக தோட்டத்துக்கு முன்னாடி மணவாட்டியா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை முன்னாடி வச்சிட்டார். கரெக்டா இல்லைங்களா? அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மணவாட்டிய சூஸ் பண்ணும்போது ஆபிரகாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க? எலியேசரை கூப்பிட்டு ஆபிரகாம் ஒன்று சொன்னார்ல, என்ன சொன்னாருங்க? நான் இருக்கிற கானான் தேசத்துல என் பையனுக்கு நான் பண்ணாத, பெண் கொள்ளாத. எங்க போக சொன்னார்? என் இனத்தார், என் தேசத்தார் இருக்கிற இடத்துக்கு போ
அப்படின்னா இப்போ யாருக்கு மேரேஜ் பண்ண போறாரு? பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பிறன கிறிஸ்துக்கு மேரேஜ் பண்ண போறாரு. அப்படி இவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? பரலோகத்தில் இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பெண்ணை சூஸ் பண்றது எங்க வேணாமா? எங்க வேணாமா? என் மகனுக்கு பெண்ணை எங்க எடுக்க வேணாம்? பரலோகத்தில் எடுக்க வேண்டாம். அதான் சொல்றாரு, நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்துல வேண்டாம், எங்க இருந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா என் இனத்தார். அப்படின்னா தேவனுடைய இனத்தார் எங்க இருக்கிறாங்க? எப்படி பூமியில் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே. நல்லா கவனிங்க, மனுஷனை படைச்சாராமா? யார் சாயலா படைச்சாராமா? தேவ சாயலா படைச்சாராமா? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படின்னா தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் எங்க இருக்கிறாரு? பூமியில் இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பெண்ணை எங்க சூஸ் பண்ணல? பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் இருந்தாங்க. சூஸ் பண்ணாரா? இல்ல. என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, இந்த பரலோகத்துல வேண்டாம், என்னுடைய இனத்தார் என்னுடைய சாயல்ல என்னோட ரூபத்துல படைக்கப்பட்ட மனு குலத்திலிருந்து என் பையனுக்கு என்ன பண்றேன்? பெண்ணை சூஸ் பண்றேன். அப்படின்னா இது சாதாரண விஷயங்களா? சாதாரண விஷயங்களா? திங்க் பண்ணி பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான், எப்பேற்பட்ட கேரக்டர். அப்பேற்பட்ட நம்முடைய ஆண்டவருக்கு ரெபேக்கால் அப்படின்னு கூட ஒரு வகுப்பார், சபை வகுப்பார, மணவாட்டி வகுப்பார் எங்கிருந்து சூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து சூஸ் பண்றார். அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்களை எப்படி சூஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, கலரை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ, ஒரு வகுப்பாரை பார்த்தோ சூஸ் பண்ணல. எப்படி சூஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா மாறத்துக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா அப்படின்னு மாறக்கூடிய அந்த வாய்ப்புக்கு யாருக்கெல்லாம் சான்ஸ் பாத்தீங்கன்னா, அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனம் மூலம் சரி, எந்த ஒரு கேட்டகரி இருந்தாலும் சரி, அதெல்லாம் கேட்டகரி பார்க்கல, எல்லாருக்கும் என்ன பண்றார்? நம்முடைய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டார். யாருக்கு? மனவாட்டியா மாறத்துக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறத்துக்கு. அப்படின்னா இப்ப நம்ம யாரை அடையாளப்படுத்துறோம்? பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தில் நம்ம யாரை அடையாளப்படுத்துறோம்? ரெபேக்கால் அடையாளப்படுத்துறோம். இப்போ ரெபேக்கால் என்னென்ன பண்ணிச்சோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம யாருக்கு மனவாட்டியா மாறலாம்? நம்முடைய ஆண்டவருக்கு மனவாட்டியா மாறலாம். அப்படின்னா ரெபேக்காலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? எங்க வந்தாங்க அவங்க? துறவுக்கு வந்தாங்க. துறவுக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்? தாகம் இருந்தா துறவுக்கு வரும். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அதே ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன தாகம் இருக்கணும்? அங்க ரெபேக்காலுக்கு தண்ணி குடிக்கணும்ன்ற ஒரு தாகம் இருந்தாலும் வந்தாங்க துறவுக்கு. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ரெபேக்கால் அடையாளப்படுத்தினா நமக்கு என்ன தாகம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியை குடிக்கணும்னு தாகம் இருக்கணும். எது தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு துறவு கிட்ட இருக்கும்போது சொல்றாரு. யாருக்கிட்ட? ஒரு அம்மா கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த துறவுல இருக்க தண்ணியை கொஞ்சம் குடியான்னு கேட்கும்போது, உங்ககிட்ட என்ன இல்லை பாத்திரன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ குடிக்கிற தண்ணி தாகம் வந்துடும், நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு நாகாது, தாகம் உண்டாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுடைய மனவாட்டியா மாறினா என்ன இருக்கணும்? தாகம். என்ன தாகம்? சத்தியத்தை கேட்கிற, சத்தியத்தை குடிக்கக்கூடிய ஒரு தாகம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறதுக்கு சத்தியத்தை தாகத்தோட பருகக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். எத்தனை பேருக்கு தாகம் இருக்கு? அப்படின்னா அது இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம்? நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா அந்த துறவு என்ன அர்த்தம்?
நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்னா பைபிள் தான் துறவு. கரெக்டா? இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு? தண்ணி நிறைய இருக்கு. இதுல இருக்கிற சத்தியத்தை கேட்கறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? நமக்கு ஆர்வம் இருக்கணும், வாஞ்சி இருக்கணும், பசி தாகம் இருக்கணும். அப்படியேப்பட்டவங்க கிறிஸ்துக்கு தேவை தவிர இல்ல பிரதர் சும்மா வரேன் டைம் பாஸ்க்கு வர வாரம் இங்க வந்து நல்லா இருக்குது, நல்லா கேட்கறது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்றதுக்கு வரதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. அதே நேரத்துல தாகத்தோடு வரணும். அதே நேரத்துல இப்படி வரக்கூடியவங்க கிறிஸ்துக்கு மனவாட்டியா மாறணும்னு வரக்கூடிய நம்ம தாகத்தோடு வந்துட்டோம்னா இதோடு நின்று கூடாது. சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அடுத்த அந்த அம்மா என்ன பண்ணிச்சுங்க? அந்த அம்மா காட்டின கேரக்டர், செயல் சாதாரண செயல் இல்லை. என்ன பண்ணிச்சுங்க? இந்த சத்தியத்தை எடுத்து ஊத்துறதுக்கு சாதாரண ரிஸ்க் எடுக்கல, எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க் எடுத்துச்சு. கரெக்டா இல்லைங்களா? எக்ஸ்ட்ரீமா ரிஸ்க் எடுத்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ரிஸ்க் எடுக்கணும்னா அது சோர்ந்து போயிருக்குமா? டயர்டா வந்திருக்குல்ல. ஆனா வந்திருந்தாலுமே அது என்னவா ஆகலத, டயர்டா இல்ல. எவ்வளோ டயர்டா இருந்தாலுமே, எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலுமே அது சந்தோஷமா இருந்தா படிச்சு அந்த அம்மா செஞ்சிச்சு. இதே மாதிரி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா மாறத்துக்கு வந்திருக்கிற நம்ம அவருடைய மனவாட்டியா மாறணும்னா இந்த சத்தியத்திற்காக வேலை செய்யும் போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிட்டோம்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எழுந்துருவோம். அந்த அம்மா எப்படி சோர்ந்து போகாம வேலை செஞ்சிச்சோ அதே மாதிரி ஆளு வேலை செய்யணும். வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 2:7. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படி நமக்கு என்ன வரக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? சத்தியத்துல எக்காரணத்துக்கு கொண்டு தேவனுடைய வேலையை செய்யறதுல சத்தியத்துக்காக எந்த காரணம் நம்ம சோர்ந்தே போய்விடாது. சோர்ந்து போகாம என்ன பண்ண, உற்சாகமா வேலை செய்யணும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா ரெபேக்கால் பண்ணிச்சுல, அந்த அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இப்பேற்பட்ட ஒரு மேரேஜ்ல இந்த அம்மா என்ட்ரா இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஈசாக்கு ஒரு மனவாட்டியா மாறுறது வாய்ப்பு என்ன இருக்கும்? மிஸ் ஆயிருக்கும். தன்னை வெறுத்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலையில ஃபுல்லா இறங்கிடுச்சு. அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா மாறினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். இப்படி வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனுக்காக எக்ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா உடனே நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன கிடைக்குதாமா? கம்மல் கிடைக்குதாமா? அப்படின்னு நிஜமா கம்மல் கொடுப்பாரு நமக்கு? கோல்டு கம்மல் எல்லாம் கிடைக்காது. அப்படின்னு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஆர்வத்தோட இந்த தாகத்தோட வரக்கூடிய நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறா தெரியுங்களா? காதணி. என்ன காதணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா சொல்றீங்க? வெரி குட். என்ன காதா இருக்கு தெரியுங்களா? கேட்கக்கூடிய காது. அப்படின்னா சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். அதே நேரத்துல சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் மட்டும் இல்ல, அடுத்து என்ன கொடுப்பாரு தெரியுங்களா? அடுத்து என்ன கொடுப்பாருங்க? வளையல் எங்க போடுவாங்க? கைக்கு போடுவாங்க. கை எதை அடையாளப்படுத்தீங்களா பைபிள்ல? உன் கைக்கு நேரிடுது எதுவோ வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 9:10. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும். கை எதை அடையாளப்படுத்துது இந்த வசனத்துல? உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அது முழு பலத்தோட செய். அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தை கேட்கறது மட்டும் நம்முடைய வேலை இல்ல, கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு கிரியை. கை எதை அடையாளப்படுத்தினா வேலை செய்யக்கூடிய விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற கிரி. அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? இம்மிடியட்டா கேட்ட சத்தியத்தை எடுத்துட்டு போயிட்டு மற்றவங்க என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அப்படின்னா இப்படி அப்ளை பண்ணும்போது சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றோம். அப்ளை பண்ண உடனே அதோட விட்டுல அடுத்து என்ன கொடுக்குறாருங்க? வெள்ளி உடைமை, பொன்னுடைமை. அது என்ன பிரதர், மறுபடியும் வெள்ளி உடைமை பொண்ணு உடைமை கொடுக்குறாரு? சத்தியத்தை கேட்டு உற்சாகமா கிரியை செஞ்சா இன்னும் அடிஷனலா கிடைக்குதாமா?
அது என்ன வெள்ளி பொன்? ஃபர்ஸ்ட் வெள்ளி உடைமை, அடுத்து பொன் உடைமை. அது என்ன வெள்ளி உடைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி எதை அடையாளப்பட தெரியுங்களா? வெள்ளி எதை அடையாளப்படுத்தினா? வசனம் வாசிக்கலாம். 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. வெள்ளி எதுக்கு அடையாளமா இருக்குது? பிரதர், ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? தண்ணி தேவனுடைய வசனத்துக்கு சொல்றோமே, வெள்ளி எதுக்கு தான் ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு இங்கேயா ஆண்டோடைய வார்த்தை. அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தெளிவான சொல்ற கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா இருக்குன்னு அர்த்தம் தெரியுங்களா? சத்தியம் கேட்டு அதுக்கேத்த ஒரு கீழ்ப்படியை நம்ம காட்ட காட்ட எப்படிப்பட்ட சத்தியத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, புடமிடப்பட்ட சத்தியம். புரியுதுங்களா? வெள்ளிய புடமிட அந்த வெள்ளி எப்படி ஆகும்? இன்னும் பிரைட்டா கிடைக்குமா இல்லையா? இன்னும் சுத்தமா இருக்கு தெரியுங்களா? அப்படின்னா தேவன் நம்ம இன்னும் சத்தியத்தை கேட்டு கேட்டு கீழ்ப்படிதல காட்ட காட்ட புடமிடப்பட்ட சத்தியம், அதாவது இன்னும் பியூரா ஆழமா தெளிந்த சத்தியத்தை யார் கொடுக்குறாருங்க? நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எப்படி இருந்துச்சு சப்ஜெக்ட்? வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்னு கேட்டோம். போக போக எப்படி இருக்கு ட்ரூத்து? புடமிடப்பட்ட ட்ரூத் கிடைக்குதா? சுத்த சத்தியங்கள் கிடைக்குதா நமக்கு? வார வாரம் ரொம்ப ஆழமா இருக்குதா? அது எந்த விதத்திலும் அசத்துமான விஷயம் இல்லாம பியூரா ட்ரூத் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமா? அப்படின்னா இன்னும் இன்னும் போக போக சத்தியங்கள் என்ன ஆகும் தெரியுங்களா? ரொம்ப பியூரிஃபை ஆன ட்ரூத் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த புடமிடப்பட்ட சத்தியம் நமக்குள்ள போச்சுன்னா நம்மள என்ன பண்ணோம்? புடமிடப்பட்ட ட்ரூத் நமக்குள்ள போச்சுன்னா அது நம்மள என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள போயிட்டு புடமிடும். ஏன் புடமிடுறாங்க ஒரு வெள்ளிய? அதுக்குள்ள அழுக்க என்ன பண்ணாது? கிளீன் பண்ணத புடமிடுறது. அந்த புடமிடப்பட்ட சத்தியம் நமக்குள்ள போச்சுன்னா நமக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணும்? நமக்குள்ள அழுக்கான சுபாவம், மோசமான கேரக்டர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த சத்தியம் உள்ள போக போக நமக்குள்ள இருக்கிற கேரக்டர் ஆக ஆரம்பிக்கும், சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், புடமிடப்பட ஆரம்பிக்கும். இப்படி புடமிடப்படக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள்ள வளர ஆரம்பிச்சே இருந்துச்சுன்னா எந்த சுபாவத்துக்கு போவோம் தெரியுங்களா? நம்ம அதான் அடுத்து சொல்றாரு பொன்னுடைமை. இந்த கோல்டு எதை அடையாளப்படுத்துறீங்களா? பைபிள் 2 பேதுரு 1:4 வசனம். 2 பேதுரு 1:4 வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா பைபிள்ல கோல்டுக்கு எதுக்கு அடையாளமா சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டேபர்நாக்கல் சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம். கோல்டு எதை அடையாளம் பார்த்தீங்கன்னா டிவைன் நேச்சர், தெய்வீக, அதாவது திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அப்படின்னா டிவைன் நேச்சர் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சாகாமை அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா? தேவன் வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த சாகாமைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னா நம்ம இப்ப கேட்கக்கூடிய சத்தியங்கள் நமக்குள்ள போய் என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிற மோசமான சுபாவத்தை கிளீன் பண்ணாதான் நம்ம எந்த சுபாவத்துக்கு போக முடியும்? தெய்வீக சுபாவத்துக்கு. அப்படி அந்த ஒரு சுபாவத்துக்கு நம்ம முன்னே போக முடியும். அப்படி போகக்கூடிய நம்ம அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு ஓடிட்டு இருக்க நம்ம எதை வாங்கணும் தெரியுங்களா? அடுத்தது எதை வாங்கணுமாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வஸ்திரத்தை என்ன பண்ணி இருக்கிறார்? அடுத்தது வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, அடுத்து என்ன கொடுத்திருக்கிறாரு? வஸ்திரம் கொடுத்த. என்ன வஸ்திரம் வாங்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 61:10 வசனம். ஏசாயா 61:10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோமா? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை நம்ம போட்டுக்கிறோமா? அப்படின்னா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபை பாடத்தில் பார்த்தீங்களா? என்ன யாரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோமோ? ஏசு கிறிஸ்துவே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம். வெளியிலேருந்து பார்த்தா எப்படி தெரியணும்? நம்ம யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா நம்மளை பார்க்கணும். எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக பார்க்கணும். அப்படின்னா ஒரு பெண் அலங்கரிச்சிருப்பாங்கல்ல, அலங்காரம் பண்ணியிருப்பாங்களே மணப்பெண்ணா இருக்கிறவங்க, அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறணும்னா கிறிஸ்து மனவாட்டியா மாறணும். நம்மள வெள்ளி எவ்வளவு போட்டிருக்க, பொண்ணு கோல்டு எவ்வளவு போட்டிருக்கிற அப்படின்னு பாப்பாரா? வெளிப்புறமான அலங்காரத்தை பாப்பாரா கிரைஸ்ட்னு கேட்கிறேன். கிரைஸ்ட் வெளிப்புறமா அலங்காரம் பார்க்க மாட்டார். எப்படி எதெல்லாம் அலங்காரமா பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். 1 பேதுரு 3:3 மற்றும் 4.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். எது தேவையில்லை. இன்னைக்கு உலகத்துல எதைதான் யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் டைம்ல இதுதான். கரெக்டா இல்லைங்களா? வெள்ளி பொன் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திட்டு வெளிப்புறமான அலங்காரத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவு நேரத்தில் அழிஞ்சிரும்? ஒரு 1 or 2 hours தான். ஆனா கிரைஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. எதை எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா, வாசிங்க 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். மேல சொல்லி இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிரும். அது கிரைஸ்டுக்கு தேவையில்லை. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க. என்ன பியூட்டிஃபுல்லா எதிர்பார்க்கிற கிரைஸ்ட். கிரைஸ்ட் எதை பார்க்கிறாரமா? வெளிப்புறத்தை பார்க்காம எதை பார்க்கிறாரமா? டைரக்டா நம்முடைய ஹார்ட்டை பார்க்கிறாராமா. சாந்தம் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, உள்ள குணம் இருக்கணும். பாத்தீங்களா? என்ன கனிகள்? ஆவின் கனிகள் நிறைஞ்சிருக்கணும். இப்ப கிரைஸ்ட் எதை பார்ப்பாரு பாத்தீங்கன்னா, அன்பு எவ்வளவு இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, சாந்தம் எவ்வளவு இருக்கு, அதே நேரத்துல இச்சையடக்கம் எவ்வளவு இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறாரு. இததான் அலங்காரமா நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். இது எவ்வளவு சீக்கிரம் வந்துருமா நமக்கு? திங்க் பண்ணி பாருங்க. ரெபேக்கால் மணவாளனை பார்க்கறதுக்கு சாதாரண கேரக்டர் ரிஸ்க் எடுக்கல. இவ்வளோ விஷயம் பண்ணி செஞ்சிருக்கு. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக. அப்படின்னா எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்படின்னா இந்த உலக பிரகான மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்தினால சுபாவத்தினால மறைங்கரிக்கப்படக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தான் நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம நினைக்கலாம் வெளிப்புறமா நம்ம பேசுற விஷயம் ரொம்ப அன்பா இருக்கலாம், அதே நம்ம செய்கை காட்டுற விஷயம் நம்ம சகோதரர்கள் பரிசுத்தமா இருக்கலாம். ஆனா சகோதரர்கள் வெளியில பாக்குறாங்க, ஆனா கிரைஸ்ட் எங்க பாக்குறாருங்க? ஹார்ட். நம்ம வெளியில இருக்கிற மனுஷனை ஏமாத்திடலாம், யாரை ஏமாத்த முடியாது. மனவாட்டியா மாறணும்னா எங்க சேஞ்ச் பண்ணணும்? உள்ளுக்குள்ள இருக்கிற கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும். கடைசியில அங்க ஃபேமிலி எல்லாமே யாருடைய வாய்ப்பு கேட்டாங்க? ரெபேக்கால் கிட்ட கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? நம்ம எல்லாருக்கும் ஓகே, ஆனா யாருடைய வாய்ப்பு சொல்லணும்? ரெபேக்கால் சொல்லணுமா இல்லையா? என்ன சொன்னாங்க அந்த அம்மா? நான் போறேன்னு. இப்ப நம்ம தானே அந்த ரெபேக்கால். நம்ம எல்லாம் ரெடியா? எல்லாரும் யோசிக்கிறத பார்த்து, இரும்புறதர் இப்பதான் என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், 2 பிளாட் வாங்கியிருக்கிறேன், வீடு இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த அம்மா ஏதாச்சும் யோசிச்சா? சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு அந்த அம்மா? ரெடி. அப்படின்னா அந்த அம்மா யாரை பார்க்கல? ஈசாக்க பார்க்கல. பார்க்காமையே யாருக்கு ஓகே சொல்லிடுச்சு? யாருக்கு ஓகே சொல்லியிருக்கு? அப்படின்னா நம்ம ஈசாக்கு என்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு பார்த்தோமா? அவர் அழகா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, ஹைட்டா இருப்பாரா? ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். அங்க எப்படி ரெபேக்காலுக்கு ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன் பலியா கொடுக்கும் போது பலி ஆகிறது துணிஞ்சாரோ, அதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் உலகத்துடைய பாவத்துக்காக நமக்காக செத்தார்ன்றதை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம், ஃபீல் பண்ணியிருக்கிறோம், இதை கேட்டிருக்கிறோம். இதை கேட்க நம்முடைய ஆண்டவர் மேல லவ் வருதா இல்லையா நமக்கு? அதான் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். வருதா இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணும்போது நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்கும்போது, நம்ம மன்னிக்கும் போது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுது? கழுவுது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு யாரும் லவ் வருது? ஆண்டவர் வருது. ஆனா பார்த்தோமா, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்படி நான் பார்க்கல, லவ் வருது. அதே நேரத்துல அவர் மேல வச்சிருக்கோம், நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம். விசுவாசம் வைக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? சந்தோஷப்பட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு கேட்கிறேன். கிளம்பி போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? சொந்த ஊரை விட்டு போயிடுச்சு. நமக்கு எது சொந்த ஊரு?
இந்த பூமி. கரெக்டா இல்லைங்களா? அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப நம்ம எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கணும்? பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டு. கரெக்டா இல்லைங்களா? அந்த அம்மா லிட்டரலா ஒட்டகத்து மேல கிளம்பி போயிடுச்சு. ஆனா நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். ஆனா பூமிக்குரியவர்கள் இல்ல. அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லிட்டாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் இல்ல. நீங்க வாழ்ற இடம் உலகமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? சமுதிரம். நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் மற்ற உலகத்தார் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அந்த அம்மா எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போச்சோ, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எதை மறக்கணும் தெரியுங்களா? அந்த அம்மா எதை மறந்துச்சு? அவங்க அம்மா வீடு, அப்பா வீடு, எல்லாத்தையும் சொந்த பந்தம் விட்டுட்டு மறந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நம்மளும் மறக்கணுமா? மறந்தாதான் யார் ஏத்துப்பா தெரியுங்களா? ஏசு கிறிஸ்து. எது நமக்கு சொந்த ஊரு? இந்த உலகம். கரெக்டா? எதை மறக்கணும் நம்ம? அதான் வசனம் வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 45ஆம் சங்கீதம் வசனங்கள் 10 மற்றும் 11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தி. நல்லா யாருங்க அந்த குமாரத்தி? நம்ம குமாரத்தியை கேள், நல்லா கேட்டுக்கலாம். உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. என்ன பண்ணிடு? இந்த உலகத்துக்குரிய விஷயம், இந்த உலகத்துக்குரிய ஆசா பாசம் என்ன பண்ணிடு? மறந்துடு. மறந்தாதான் வசனம் அடுத்தது, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பதான் யார் நம்மள நேசிப்பாராமா? உலகத்தின் மேல ஆசை வச்சுக்கிட்டு மனவாட்டிய ஆகணும்னு நினைச்சா நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா என்ன பண்ண முடியாது? ஆக முடியாது. அதான் சொல்றாரு, அப்போது ராஜா உன் அழகில் பிரியவட, அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவர் என்ன பண்ணிக்கோ? பணிந்து கொள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பார்க்க நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? இப்போ கிளம்ப ஆரம்பிக்கணும். எப்படி போகணும்? எது மேல ஏறி போகணும்? ஒட்டகத்து மேல ஏறி போகணும். அப்படின்னா ஒட்டகம் எதை அடையாளப்படுத்தும்? இப்ப நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பார்க்கணும், டிராவல் பண்ணி போகணும் இல்லையா? எது நம்ம டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒட்டகம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சத்தியத்தை அடையாளப்படுத்துது. இந்த ட்ரூத் இருக்கு பாருங்க, இந்த ட்ரூத் பல விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. யாரை பார்க்கறதுக்கு? தாகமா இருக்கும்போது அந்த ட்ரூத் தான் நம்மளை ஆறுதல் படுத்துது. அதே நேரத்தில் நமக்குள்ள தவறுகள் இருக்கும்போது இந்த சத்தியம் தான் நம்மளை பியூரிஃபை பண்ணுது. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது கிறிஸ்து பார்க்கறதுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துலயும் நம்மளை யார் தான் எதுதான் சுமந்துன்னு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் சுமந்துன்னு போகுது. அப்படின்னா இந்த சத்தியத்தில் நம்ம டிராவல் பண்ண போறோம். போயிட்டு இருக்கும்போது யார் வந்துட்டு இருக்கிறது? யார் வராராமா? அங்க யார் வர்றது? இந்த அம்மா போயிட்டே இருக்குது, அவர் எதிர்கொண்டு வராரா இல்லையா? வந்தாரா இல்லையாங்க? அதே மாதிரி நம்ம எல்லாரும் இப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? யாரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? இப்படின்றோம், ஆனா எங்கதான் இருக்கிறோம்? இங்கேதான் இருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் நம்முடைய ஆசனவோ மேலதான் இருக்கு, ஆனா மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கு? இதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்க மைண்ட். கானான் தேசத்துக்கு போகணும்னா வந்துட்டாங்க, ஆனா மைண்ட் ஃபுல்லா எங்க இருந்துச்சு? எகிப்துல வெள்ளைப்பூண்டு வெங்காயம் நல்லா இருந்தாங்க. ஆக்சுவலா எதுக்கு கூட்டின்னு போறாரு? மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கூட்டின்னு போறாரு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய அழிவு வந்த மாதிரி நமக்கும் மகாபத்துல மாட்டிப்போம். ஆனா நம்ம மைண்டு நம்ம மட்டும் ஆசை மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கேத்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். அப்படி வாழ்ந்துட்டே இருந்தா யார் வரப்போறது? இன்னும் கொஞ்ச நாள்ல ஈசாக்கு அப்படி எதிர்கொண்டு நம்ம போறாரு, வரப்போறாரு. வருவாரா ஈசாக்கு? வருவாரு. வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பாங்க. அடுத்து சொல்ற பாருங்க, அதுல 1 தெசலோனிக்கேயர் 4:17 வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் முறையில் வரும்போது அவர் கூட நம்ம போய் சேரணும்னா மனவாட்டியா யார் ரெடியா இருக்கணும்? நம்ம ரெடியா இருக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாம் ரெடியா இருக்கிறோமா? அவர் வந்து நம்மளை கூட்டின்னு போற அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, முன்னாடி ஒரு சீரியஸான கேள்வி. நாளைக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டார். நாளைக்கு வரதா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம தான் ரெபேக்காள் ரெடியா இருக்கிறோமா இன்னைக்கு? அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம்
நம்ம கேட்குற சத்தியத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்க போகுது? மேரேஜ் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் அந்த 1,44,000 பேர் சபை வகுப்பார் நிறைவு அடைஞ்சிட்டாங்கன்னா எங்க போயிடுவாங்க? மேரேஜ்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. உள்ள போயிட்டா மணவாளனாகிய கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை, 2 பேருமே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம கிறிஸ்து எதிர்பார்க்கிற குணலட்சணத்தில் இருந்தா என்ன பண்ணிடணும்? இம்மீடியட்டா அவர் கூட போய் சேருவோம். அப்படின்னா எப்போ எலியேசர் அதாவது ரெபேக்கால் ஈசாக்க பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா என்ன பண்ணிச்சுங்க? முக்காடு. அப்படின்னு அர்த்தம் அது எதை அடையாளப்படுத்த தெரியுங்களா? என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா என்னுடைய தலை யாருதான்? நம்ம எல்லாருக்கும் தலை யாருதான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. தலை என்ன சொல்றாரோ அது அப்படியே கீழ்ப்படியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனவாட்டி. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா தலையா இருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லிட்டு இருக்கிறாரா? எதன் மூலமா சொல்றாரு? நமக்கு வாரம் சப்ஜெக்ட் கேட்கிறமே அந்த சத்திய வசனங்கள்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது? இங்க வந்து வாரம் நின்று பேசுறாரு அவரா? இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை மனவாட்டியா மாறத்துக்காக வந்திருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கேட்க நம்முடைய சுய சிந்தையை யூஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்துடைய சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சிந்தையை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும். அப்படி மாத்திட்டே வந்து அவர் எதிர்பார்க்க கேரக்டர் காமிச்சிட்டா அவர் கூட என்ன பண்ணலாம்? அந்த மேரேஜ்ல போய் சேர்ந்துடலாம் மனவாட்டியா. இல்லைன்னா டோர் க்ளோஸ். நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? 10 கன்னிகையில் 5 கன்னிகை எங்க போயிட்டாங்க? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிட்டாங்க. 5 பேர் ரிஜெக்ட். அப்படின்னா இங்க வந்திருக்கிற நம்மள எத்தனை பேர் கதவு அடைக்கப்படுறதுக்கு உள்ள போறோம், எத்தனை பேர் வெளியே நிற்க போறோம் அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் விசுவாசிக்கலாம், நம்ம எல்லாருமே இந்த மனவாட்டி வகுப்பாரா போயிட்டு கிறிஸ்துவோட கூட அந்த திருமணத்துல நம்ம எல்லாரும் போய் சேரலாம். அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த மேரேஜ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடக்கிற அந்த மேரேஜை அடையாளப்படுத்துகிற நிழல் தான் யாருடைய லைஃப்ல நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் திருமணம். அப்படின்னா அது நிழல், இது நிஜம். இப்போ யார் ரெடி ஆகலை? இன்னும் நம்ம ரெடி ஆகலை. எப்போ ரெடியாக போகிறோன்றத யார் டிசைட் பண்ணணும்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். லேட் ஆகலாமா, சீக்கிரம் ஆகலாமா? லேட்டானால் என்ன ஆகுன்றதை நம்ம போன வாரம் சப்ஜெக்டில் பார்த்தோம். சீக்கிரம் ஆனால் எங்கே போகுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக குணலட்சணத்தை மாற்றி கிறிஸ்துவோடு போய் சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பெக்குலியராக இருந்துச்சு அந்த மேரேஜ். ஸோ இந்த மேரேஜ் பெக்குலியராக இருந்த மாதிரி அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். பைபிள்ல ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்க்க தரிசனம். பைபிள்ல முதல் தீர்க்க தரிசனம். இப்படி சொல்லலாம், உலகத்திலேயே முதல் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீன் வித். இது என்ன பிரதர் முதல் தீர்க்க தரிசனமா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்க. எங்க சொன்னது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை அவள் கீழ்ப்படியாம போகும்போது ஒரு ப்ராஃபஸி சொன்னார் இல்லையா? அந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்தை அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சத்தியம். ஸோ அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வரணும்? அடுத்த வாரம் ஸ்திரீன் வித் அப்படின்ற பாடத்தை அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு பார்க்க போறோம்? பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பார்க்க போறோம். 6 மணிக்கு பார்க்க போறோம். இன்னொரு ஒரு வாரம். அது எந்த வாரம்? எத்தனாம் தேதி? 30ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. என்ன பாடம் பார்க்க போறோம்? திருத்துவம் அப்படின்ற ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். எத்தனை மணிக்கு வர போறோம்? 2:30க்கு வர போறோம் 30ஆம் தேதி. இதை மறந்துடா. ஏன் ரிப்பீட்டடா வாரம் சொல்றா நீ யோசிக்க வேண்டாம். ஏன்னா வாரம் சொல்றதுடைய முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? பார்க்க போறோம். புடமிடப்பட்ட சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன்.